நேர்கள் அனைவருக்கும் இந்தியாவின் அரசியல் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. விஜயின் அரசியல் பிரச்சார கூட்டத்தில் 7 குழந்தைகள் உட்பட 39 பேர் உயிரிழப்பு. நடிகர் விஜயின் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் நேற்று கரூரில் நடத்திய அரசியல் கூட்டத்தில் சிக்கி 39 பேர் உயிரிழந்தனர். அவர்களில் 5 சிறுவர்களும் 5 சிறுமிகளும் 17 பெண்களும் 12 ஆண்களும் அடங்குகின்றனர். அதே நேரம் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெற்று வருபவர்களில் 21 பேர் கவலைக்கிடமாக உள்ளதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இறந்தவர்கள் அடையாளம் காணப்பட்டு உடற்கூறாய்வு நிறைவடைந்த சடலங்கள் அவர்களது உறவினர்களிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் கரூரில் இருந்து நேற்றைய தினம் விமானம் மூலம் உடனடியாக விஜய் சென்னைக்கு திரும்பினார். விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்பிய போது எவ்வித பதிலையும் வழங்காமல் சென்றிருந்தார். இதனையடுத்து சென்னை சென்ற அவர் தமது எக்ஸ் கணக்கில் தெரிவித்துள்ளதாவது: தாங்க முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன் என்று தவேக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இதயம் நொறுங்கி போயிருக்கிறேன். தாங்க முடியாத வார்த்தைகளால் சொல்ல முடியாத வேதனையிலும் துயரத்திலும் உழன்று கொண்டிருக்கிறேன். கரூரில் உயிரிழந்த எனது அருமை சகோதர சகோதரிகளின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்துள்ளார். கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களுக்கு நிவாரணத் தொகை அறிவித்த விஜய். கரூரில் தவேக தலைவர் விஜய் நேற்று செப்டம்பர் 27 பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 39க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு தலா 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் நிவாரணம் அளிக்க எண்ணுவதாக அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இவ்வாறாக அரசியல் செய்திகளின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.